எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்ற துனியானது ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் பரிசுத்தவான்கள் நடுவிலும் உம்முடைய சத்தம் கேட்கப்படுவதாக. கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் தேசத்தை அசைக்கும்படியாய் உம்முடைய உன்னத வல்லமைக்குள்ளாய் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கட்டப்பட்ட கட்டுகள், கண்ணிகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றில் இருந்து உம்முடைய ஜனத்தை விடுவித்து தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் நடத்தும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தாவே ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு குடும்பங்களும் உறுதியுள்ளவர்களாய் உம்மை சேவிக்க கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை மகத்துவம் தங்க ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்களால் சுகவனங்களால் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வருகிறோம். பலவீனங்கள் கடந்து போகட்டும், சுகவீனங்கள் கடந்து போகட்டும், கட்டுகள் கண்ணிகள் கடந்து போகட்டும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உம்முடைய அதிர்ஷ்டத்தை விளங்க பண்ணுங்க. அற்புதமான நாம மகிமைப்பட அம்மே ஹசுல்லாக ரபான் ஆதுவாகா கர்த்தருடைய தயவும் கிருபையும் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கூட உம்முடைய கடந்து வல்லமை கடந்து போய் விடுவிப்பதாக. உம்மை கிட்டி சேருகிற ஒவ்வொருவர் நடுவிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். எருசலேமை சுற்றிலும் அக்னி மதிலாய் வெள்ளடைத்து அதன் நடுவில் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிறவன் வெற்றி சிறப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கர்த்தருடைய மகிமை வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், கிருபை மிகுந்தவர், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக. கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம். ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்திற்குள்ளாக எங்களை ஆண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை
நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. தாக்கில் நான் நடக்கும் போது மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் படும் வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். ஆனா வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மை
நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கையை எனக்கு தந்து உதனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை சிவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உதனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை சிவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது திசைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது திசைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஓகேங்களா? கொஞ்சமா நிறையவா? நிறைய சந்தோஷம், நிறைய சந்தோஷம். சத்தத்தில் வரலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கான வாக்கு தத்தங்கள் ஏராளமாக கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த வருஷ வாக்கு தத்துவம்
இந்த வருஷ வாக்கு தத்தம் 1000 மடங்கு உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இதுல என்ன? நம்ம ஆசீர்வதிக்க அவர் நினைத்திருக்கிறார். அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேல் யாரு? யாரு? நாம தான். தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரம், முன்குறிக்கப்பட்ட கோத்திரம். உங்களையும் என்னையும் முன்குறிச்சதுனால, தெரிந்தெடுத்ததுனால இன்னைக்கு நம்ம அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். நம்மளை அவர் அவரோட பிள்ளைகளா தெரிந்தெடுத்திருக்கிறார். உண்டா இல்லையா? அவரோட பிள்ளைகள் தானே நம்ம. அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அடுத்த காரியம் நம்மளுடைய வாக்கு தத்தம் தான். சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு, ஆசீர்வதிப்பேன்னு கொடுத்துருக்காரா? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஆனால் சில நேரம் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளோட சோர்வின் நிமித்தம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, 1000 மடங்கெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்தா போதும் நினைக்குமா? நினைக்காத அந்த மனசு? கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன் மேல பிரியம் வைத்தேன், நான் எல்லாம் செய்ய ரெடி. ஆனா உனக்கு ஏன் இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல? தீர்மானம் பண்ணு. ஒரு சில காரியங்களை தீர்மானம் பண்ணு. அதுக்கு முன்னாடி, அந்த தீர்மானத்துக்கு முன்னாடி ஒரு காரியம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக இருப்பது என்ன? ஜீவனும் நன்மையும் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? மரணமும் தீமையும் இருக்கு. இதை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்த இன்னொரு வசனம் என்ன அப்படின்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? அநேகரா இருக்கிறோமா? இல்ல அதை தெரிந்து கொண்ட, ஜீவனை தெரிந்து கொண்ட ஒரு சிலரா இருக்கிறோமா? நமக்கு முன்பாக இருக்கிறது என்ன? 2 வழி. ஒன்று விசாலமானது, இன்னொன்னு நெருக்கமானது. விசாலமான வழியில இருக்கிறது என்னன்னா தீமையும் மரணமும். நெருக்கமான வழியில இருக்கிறது ஜீவனும் நன்மையும். எதை தேர்ந்தெடுக்க போறோம்? எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம்? இதுவரை தெரிந்து கொள்ளுங்கள், நன்மையானது தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது தீர்மானம் பண்ணுங்கள். நான் இது ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆசீர்வதிக்க தாமதம், ஆசீர்வாதம் கிடைக்காம போக காரணம் என்ன அப்படின்னும் போது ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினார. என்னன்னா, சங்கீதம் 17-3 வசனத்துல ஒரு வசனம், ஒரு இது இருக்கும். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்,
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தீர்மானம் பண்ணுங்கள், தீர்மானம் பண்ணு, தீர்மானத்தை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதுல ராஜாவினுடைய சமூகத்துல தானியேல் அவனோட நண்பர்கள் 3 பேரையும், அதாவது அந்த யூத பிள்ளைகளை அங்க கொண்டு போனாங்க. அவங்கள கைது பண்ணி எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போனதுல பலசாலியான பிள்ளைகளை அவங்களோட இதுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக தெரிந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரங்கள் எப்படி அப்படின்னா, ராஜா சமூகத்துல இருந்து ராஜா சாப்பிடக்கூடிய ஆகாரம். ஆனா தானியேல் அந்த இடத்துல என்ன தீர்மானம் பண்ணாருன்னா, 8வது வசனம் பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தீட்டுப்படுத்தாதபடிக்கு ராஜாவோட சமூகத்திலிருந்து வந்த ஆகாரம், இது எல்லாமே உயர்தர ஆகாரங்கள் தான். இன்னைக்கு எல்லாமே குவாலிட்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுற நம்ம என்ன பண்றோம், தெரிந்தும் தெரியாமலும் நம்மளை தீட்டுப்படுத்திக் கொள்கிறோம், கரைப்படுத்திக் கொள்கிறோம். இந்த காரியங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி காத்து கொள்ளணும். இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுவேன். தானியேலுக்கும் ஏவாளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இது என்ன கனி? நன்மை தீமை அறியக்கூடிய கனி, தேவன் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிய கனி. ஆதாம உருவாக்கின பிறகு ஆதாம அந்த தோட்டத்துல கொண்டு வைத்து ஆதாமிட்ட சொன்ன காரியம், இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். அதுக்கப்புறம் ஆதாம் தனியா இருக்கிறது, மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவனோட விழா எலும்பில் இருந்து மனுஷியை உருவாக்கி அவனோட இருக்க கொடுத்தவள் தான் ஏவாள். ஏவாளுக்கும் இது தெரியும். எப்படி அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்து அந்த 3வது அதிகாரத்துல இருந்து 5 வசனங்கள் பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கிறது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்ப என்ன, ஆதாமுக்கு சொன்ன வார்த்தை ஆதாம் மூலமா ஏவாளுக்கு தெரிவிக்கப்பட்டது, ஏவாளுக்கும் தெரியும். அங்க சர்ப்பம் சத்ரு அங்க இருந்தான், சாத்தான் இருந்தான். அவனுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் செய்யற காரியங்களை தடுத்து போடுறது தான் அவனோட வேலையே. ஆண்டவர் பிரியமா உருவாக்கின மனுஷியும் அவன் ஆண்டவருடைய பார்வையில் ஆகாதவர்களை ஆக்கணும், கீழ்ப்படியாதவர்களை ஆக்கணும்னு சொல்லி அவனோட வேலையை ஆரம்பிச்சான். போய் இங்க இருக்கிற கனிகள்ல நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோன்னா? ஆமா சொன்னாரு. அப்போ ஆண்டவர் பாராதே தொடாதே ருசியாதேன்னு சொன்ன கனிய இந்த சத்ரு சொன்ன வார்த்தையை கேட்டு, சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த வஞ்சகத்துக்கு விழுந்து போய் அதை பறித்து சாப்பிட்டதும் இல்லாம தன்னோட புருஷனுக்கும் கொடுத்தா. ஆனா தானியேல் ராஜா சமூகத்துல இருக்கும் போது ராஜா சமூகத்துல இருந்து வந்த ஆகாரம் அவன் என்ன சொன்னா, அது சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும்,
அந்த டேஸ்ட்டுக்கு விழுந்து போல வேணாம் ஒதுக்குனாரு. தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும். அவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணுவோம். ஆனா இந்த சத்துரு என்ன பண்ணுவான்னா, என்ன முடிவு எடுத்தாலும் அவன் வருவான், சர்ப்பம்தான், அவன் தந்திரமா வருவான். அவன் தந்திரமா வரும்போது அவனோட தந்திரம் நம்மளுக்கு தெரியாம இல்ல, தெரியும் தெரியும், அவனோட தந்திரம் நம்மளுக்கு தெரியும். அதை இப்படி முறித்து போடணும் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பிரச்சனை பாடுகள் மத்தியில உட்காந்துட்டு எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், அதை கட்டி அப்புறப்படுத்துறது கிடையாது. ஒரு பிரச்சனை வந்தா அதை கட்டி அப்புறப்படுத்துறது கிடையாது. ஜெபிப்பேன்னு சொல்லுவோம், ஆனா பிரச்சனை வந்தோன்னா எங்க ஜெபிக்கிறது? போராட்டத்துக்கு மத்தியில தான் ஜெபிக்கணும். அதிகமா ஆண்டவரோட பாதத்துல காத்திருந்து வேதத்தை வாசிக்கணும். போராட்டத்துக்கு மத்தியில தான், பிரச்சனைகளுக்கு மத்தியில தான், பாடுகளுக்கு மத்தியில தான். இத்தனை பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை. அந்த சுத்த கிருபை வழி நடுக நம்மளோட இருந்து நம்மளை வாழ வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அவரிடத்துல பரத்துக்கு போகணும்னு சொன்னா, அவரை விட்டு விலகாமல் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம காத்து, அவருடைய கற்பனைகளை காத்து அதுபடி நடப்போம் என்று தீர்மானம் பண்ண இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்கள். அடுத்தது இது சாதாரணமாதான். என்ன அப்படின்னு சொன்னா, சபைக்குள்ள இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க தீர்மானம் பண்றது, உதவி செய்ய தீர்மானம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் நன்மையானதை தரும்போது நம்ம அவரோட பிள்ளைகள் அப்படின்றத உணர்த்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நன்மையானவற்றை மற்றவர்களுக்கு செய்யணும். முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுறதுல தப்பு இல்லை. இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். உதவி செய்ய திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மேலா இல்ல. ஆண்டவர் கடன் வாங்கி உதவி செய்யலாம் சொல்லல. உங்களால முடிஞ்ச உதவி என்னவோ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க செய்யலாம். அடுத்த காரியம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். இதுல குறிப்பிட்ட காரியங்கள் என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இது ஒரு சிலது மட்டும் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. வேறு சில காரியங்கள், வேறு அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத இந்த அநேக காரியங்கள்ல இருந்து விலகி இருக்க தீர்மானம் பண்ண வேண்டும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நம்ம ஈடுபட்டுட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் வேலையின் நிமித்தம், என் சொந்தத்தின் நிமித்தம், என்னோட சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம படிய போடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கும்போது அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. அடுத்த காரியம் சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து
ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இதுல சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்றாரு, என் இருதயத்தை பரிசோதித்து ராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்லத்தக்க தகுதி நமக்குள்ள இருக்கா? தகுதிப்படுத்திக்க தீர்மானம். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். வாய் மீறாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுற காரியங்கள் மத்தேயு 15வது அதிகாரம் 15:11 வசனம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன்? லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அப்ப நம்ம இருதயத்துல என்ன இருக்கு? நம்ம இருதயத்துல என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்குமானால் அசுத்தத்திற்கு இடம் இல்லை. அப்ப பேசுற வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், கேடான வார்த்தைகள் வராது. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வராது. அதே சமயத்துல நம்மளுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னா, அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் இல்லைன்னு சொன்னா அசுத்தம் குடி கொண்டு இருக்கும். வாயிலிருந்து வர வார்த்தைகள் மற்றவர்கள் காது கொடுத்து கேட்கப்படாதபடிக்கு இருக்கும். தபிக்கிற வார்த்தைகள், சாபு கொடுக்கிற வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும். அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? சோதித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அப்போ இது பார்க்கணும், இந்த காரியம் பார்க்க சொல்றாரு ஆண்டவர். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாய் திறந்து சொல்ற காரியம், பொருத்தனை பண்ணுகிற காரியம். ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்தீரானால் நான் ஒருவர் ஜெபிப்பேன், ஒருவர் வேதம் வாசிப்பேன், காலையும் சாயந்தரமும் வேதம் வாசித்து ஜெபிப்பேன், காணிக்கை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த காணிக்கை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவரோட கருத்துல இருந்து வாங்கினதுல இருந்து தான் நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். உலகமும் அது நிறைவும் அவருடையது, பொண்ணும் வெள்ளியும் அவருடையது, நம்மளது ஒன்றும் கிடையாது. அவர் கருத்துல வாங்கினது அவருக்கே இப்படி பிச்சு அப்படி கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்குறான். இந்த குழந்தைங்க கிட்ட கேக்கோ சாக்லேட்டோ ஏதாவது கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னா அது என்ன தெரியுமா, பிச்சு தூண் இப்படி கிள்ளி எடுத்து இப்படி கொடுக்கும். அது மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றோம்னா, அவர்கிட்ட இருந்து வாங்கின ஆசீர்வாதத்துல அவருக்கு திருப்பி கொடுக்கும் போது அதுல பிச்சு கீழே கொஞ்சமா கொண்டு கொடுக்குறோம். அது கொடுக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா, கொடுத்துட்டு அதுல இருக்குதுன்னு எடுத்து இப்படி போட்டுக்கும் வாழம். அது மாதிரிதான் நம்ம. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனப்பூர்வமா கொடுங்க. கொடுக்கும் போது மன நிறைவோடு, நீங்க அதிகமா கொடுக்கணும் நம்ம சில கொஞ்சமா கொடுத்தாலும் மன நிறைவோடு கொடுக்கும் போது அதுக்கான ஆசீர்வாதம் 1000 மடங்கு. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் சொன்னதுதான். அடுத்தது இந்த காரியம் என்னன்னா, சங்கீதம் 116 14வது வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை
அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நான் செய்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆனா என்ன பண்றோம்னா, இந்த அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கிற மாதிரி தான். என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்தோம்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரோடு போடுவோம், கொஞ்சம் கூட கரண்ட் கட்டே ஆகாது, வாட்டர் சப்ளை இருக்கும், உங்களுக்கு அக்கௌண்ட்ல 15 லட்சம்னுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சு வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வலை போட்டு தான் தேடி கண்டுபிடிக்கணும். அங்கங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஏரியா எம்எல்ஏ எம்பிஸ் காணும்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டி வைக்கிறாங்களா அந்த ஊர் ஜனங்க. அந்த அளவுக்கு அவங்க நிலைமை இருக்கு. அத மாதிரி நாம இருக்கக்கூடாது. நம்ம வாயை திறந்து ஒரு காரியம் பொருத்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது செய்து முடிக்கணும். ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னா ஒருவர் ஜெபிப்பேன்னா ஒருவர் ஜெபிக்கணும். வேதம் வாசிக்கணும்னு சொன்னா வேதம் வாசிக்கணும். காலையிலையும் மாலையிலையும் நான் உட்காந்து ஜெபிப்பேன், ஆண்டவரே நீர் என்னை எழுப்புற நேரம் நான் எழுந்து ஜெபிப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணவங்க நிறைய பேர். ஆனா அதை செய்யலனும் ஆண்டவர் சொல்றாரு, அதன்படி செய்யுங்க. உங்களோட தேவன் பேசுகிறார், அவர் சொல்லுவாரு, அவர் சொல்றத காது கொடுத்து கேட்டு செய்யுங்க. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 119 112வது வசனம். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். அப்ப நம்ம செய்த பிரமாணம் தீர்மானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முடிவு பரியந்தம் அதை இடைவிடாமல் செய்ய நம்மளுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். செய்த தீர்மானத்தை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுங்கள். இது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை. மீறாதபடிக்கு வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுங்கன்னா, தீர்மானம் பண்ணுங்கள் வச்சு இது பண்ணும்போது தீர்மானம் பண்ணினதை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுங்கள். அப்படி மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினால் என்ன ஆசீர்வாதம்? உபாகமம் 28வது அதிகாரம் 1-14 வரை உள்ள வசனங்கள். உங்க பக்கத்துல ஆள் இருக்கிறாங்களா, அவங்களோட கையை பிடிச்சுக்கோங்க. இல்ல யாரும் இல்லைன்னா உங்க கையை உங்களோட நெஞ்சு மேல இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வாசிக்க வாசிக்க என்னோட சேர்ந்து அந்த வார்த்தைகளை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாய்ப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம்
உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அவர் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நெருக்கமான வழியா, விசாலமான வழியா? ஜீவனையும் நன்மையும் தெரிந்து கொள்ள போறீங்களா, இல்ல மரணத்தையும் இதையும் தெரிந்து கொள்ள போறீங்களா? எதை தெரிந்து கொள்ள போறீங்க? அவர் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். வாக்கு மாறாதவர், எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். இதுவரை இந்த 2023 கடந்த ஜனவரி மாதம் 2024 ஜனவரியும் முடிய போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னதுல ஏதாவது செய்யாம விட்டாரா? ஏதாவது செய்யாம விட்டாரா? ஏதாவது குறை இருக்கா? இல்லையே. கொடுப்பேன்னா கொடுக்கிறாரல்ல, ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிக்கிறாரல்ல. ஆனா அவர்கிட்ட இருந்து வாங்க, அவர் கொடுக்கும் போத வாங்குறதுக்கு ஏன் நம்ம இது பண்றதில்ல? தீர்மானம் பண்ணுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளையில நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன ஜபம்னா அது எப்படி ஜெபிக்கும்? காணப்படுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அதிசயத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்து உன்னோடு. போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்து உன்னோடு. வாக்குத்தத்தம் தந்த தேவன் உன்னோடு, வாக்குத்தத்தம் தந்த தேவன் உன்னோடு. வழுவாமல் காப்பார், பயத்தை விடு, உன்னை வழுவாமல் காப்பார், பயத்தை விடு. போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்து உன்னோடு. போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்து உன்னோடு. உபவாச ஜெபத்தை எடு, அவரை உறுதியாய் பற்றி விடு. உபவாச ஜெபத்தை எடு, அவரை உறுதியாய் பற்றி விடு. நம்பிக்கையை வைத்து விடு, நல்லவர் என்று துதித்து விடு.
கர்த்தர் உன்னோடு. ஆண்டவருக்கு கர்த்தர் தீர்மானம் என்று பார்த்தோம். தீர்மானம் எப்படி? ஆண்டவர் மேலே வச்சிருக்க அன்பு தான் அந்த தீர்மானத்துக்கு அடி. நம்முடைய ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை. அது போராடி ஜெபிக்கணும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். தரமாட்டார்னு நினைக்காங்க, அவர் தந்துடுவார். உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவேனும் பொய் உரையாதவரை ஆராதிக்கிறோம், உண்மை உள்ளவரை ஆராதிக்கிறோம். கல்லும் மண்ணும் விக்கிரமும் அல்ல, உயிருள்ள தேவன். அது உனக்குள்ளே எனக்குள்ளே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் நல்லா மனசில் வைங்க. மனுஷனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு நேராக கடந்து வந்தால் யூ டேக் இட். இல்லைன்னா அதை எடுக்காதீங்க. ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறனால வந்துக்கிற சத்துரு அதிகமாக கிரியை செய்வான். எங்கன்னா விசுவாசி வீடுகளுக்குள்ளே தான் கிரியை செய்வான். அதனால் தேவனை பாருங்கள், ஆண்டவரை மட்டும் பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரை நோக்கி? அவரை பார்த்து தான். தானியலெல்லாம் பார்க்குறோம். அவன் தீர்மானம் பண்ண நான் போஜனத்தினால தீட்டுப்படக்கூடாது பார்க்குறோம். நிறைய காரியம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பனியோ கடனோ கதிர்ப்பையன் ஆண்டவரை கேட்கத்தார் இன்றைக்கு சொல்கிற காரியம். நான் ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்காக 5100 ரூபா தேவை. என்கிட்ட கையில் காசு கிடையாது. கத்தர் கொடுக்குற காணிக்கை எல்லாமே வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டம் மீஞ்சூர்லேருந்து அந்த பிள்ளை வந்தது. ரொம்ப நாள் விவாகம் ஆகாது இருந்தது. கத்தர் விவாகத்தை நடத்தினா, குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கட்டான், கர்ப்பத்தின் கனியையும் தந்தார். அப்போ அந்த பிள்ளைங்க வந்திருக்கும்போது ஒரு கவலை பார்த்தா நிறைய இருந்தது, 10,000 ரூபா. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பனியோ கடன் வாங்காது இருப்பேன். நீ முதலாவது சொன்ன காரியத்தை கவனிங்க. கத்தருக்கு கொடுக்குற காரியத்தில் முன்னாக நின்று அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுக்கணும். மன சாரத்தோடலை யாருக்கு கொடுக்குறோம்? கத்தரை கொடுக்குறோம். அதை மனப்பூர்வமாக கொடுக்கும்போது அது மகிழ்ந்து காளிகூற கத்தர் கிரியை செய்வான். ஆனாலும் இந்த நாட்களில் கத்தருக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். நம்ம ஜெபிப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காரியம், நம்ம அந்த வெள்ளிக்கிழமை கூட்டம் நான் சர்மா நகர் பகுதி போகலை. ஒரு அந்த சர்மா நகர் போகிறதுனால தான் அதை சீக்கிரமாக நடத்தினேன். இப்போ சர்மா நகர் நான் போகல. ஆண்டவரை கத்தார் அதுலேருந்து தேவனை என்னை விலைக்கு காத்ததுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவேன். நல்லா ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. கஷ்டம் இல்லாதவங்க வேதனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் உண்டு தானே பிரச்சனை குறித்து, பிள்ளையை குறித்து, மனைவி குறித்து, குடும்பத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, நாளை குறித்து, இப்படியெல்லாம் காரியங்கள் உண்டு. வருத்தப்பட்ட பரசு முக்கிறவர்களே, நீ மட்டும் சொல்ல, நீங்கள் எல்லார் இடத்திலையும் பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன தருவேன்? வாட் இஸ் த மீன்? இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம். ஆண்டவரை கத்தார் கண்ணை மூடுங்க. நிறைய காரியங்கள் எல்லாம் கேட்பாளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையம்பாங்க. கவனிக்கணும். சபைக்குள்ளே வந்தால் அங்கங்கே பார்க்காதீங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். ரெண்டாவது, சபைக்குள்ளே வரும்போது தயவு செய்து செல்ஃபோன் வச்சுக்கிடுங்க. யூஸ் பண்ணுங்க. எதுக்கும் யூஸ் பண்ணுமா அதுக்கு. ஆனாலும் வேலைக்கெல்லாம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனாலும் அந்த செல்ஃபோன் நிமித்தம் எப்படின்னு தெரியாத பயங்கரமான பாதிப்பு உண்டாகும். தேவனுடைய வெளிப்படுத்தணும். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் பாதிக்கப்படுவார்கள்னு கண்ணை மூடி ஜெபிப்போம். கத்தர் அதையெல்லாம் விட்டு விலைக்கு காக்க முடியாது ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ளனால தேவனை நன்றி துதிக்கிறோம். ஒப்பற்ற கருத்துக்களை படுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய பொல்லாப்பிலிருந்து விடுவிக்கிற தேவன் நீ புறப்பட்டு போகும்போது நீ காலாரி வியாத்துகிறவ மறுபடியும் என் கூடாரத்துக்குள்ளே பொல்லாப்ப வராது என்று சொல்லி நீ ஜெயிப்பித்து கடந்து போ. கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்கிற என் மகளை தூரத்தை நன்மைக்கு காத்திருக்கிறேன். நீ உன் துக்கம் சந்தோஷமாக கர்த்தர் கிரியை செய்யிருக்கா. அதிர்ஷ்டத்தை காண்ப அதிகாரிகள் அசைத்து நன்மை தருவேன். நீ வெக்கப்பட்டு போவதில்லை. வியாதிக்கு ஒப்பு கொடுத்தது உன் தேவன் அல்ல. உன் ஜனங்களுடைய கிரிகளை நீ கண்டு கொள்ள அனுமதித்தேன். ஆனாலும் விடுவித்தேன் அல்லவா. பணம் போயிட்டு என்று சொல்லாதே. கர்த்தர் அதுக்குண்டான காரியத்தை நான் சீக்கிரமாக செய்து நன்மைகளை தந்து தாங்குவேன். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்திருக்கிறா. என்ன ருசிப்பா என்று கர்த்தர் சொல்கிறா. எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஏசன் ரத்தஞ்ச ஏசன் ரத்தஞ்ச இயேசுவே நாமத்தினால நல்ல பிதாவே, ஆம். யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உளுமையை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து கர்த்தர் தம்முடைய வருகை பரிந்தும் நடத்துவாராக. ஆமென்.